அது இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்க போறோம்? நிறைய பேர் சொல்வதெல்லாம் உண்மை வீடியோ கேட்டுட்டே இருந்தீங்க. அதான் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இந்த வீடியோவில் வரும் காட்சிகள் அனைத்து கற்பனையே. ஓ, அரட்டோ மூஞ்சனா அடி வாங்கி நானும் லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கணும். அவரை 2 வருஷமா நல்லா தான் வச்சிருந்தாரு. இப்போதான் 6 மாசமா ஒரு பொண்ணு கூட பேச்சுவார்த்தை தெரிஞ்சு சூப்பரு. எங்கள் வீட்டுக்காரர் பக்கத்தில் வந்து பேசியிருந்தாரு. ஃபோன் ரொம்ப நேரமாக 1 மணி நேரமாக பேசியிருந்தாரு. போட்ட பிறகு நீ யாருக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டேன் மேடம். இப்போ என்ன நிலைமை முதல்ல அது சொல்லு. இப்போ அந்த பொண்ணு கூட்டிட்டு போயிட்டாங்க மேடம். கல்யாணம் பண்ணியாச்சு. எப்ப நடந்தது இது? சும்மா போன் பேசிட்டு இருந்தத கல்யாணம் பண்ண வச்சிருச்சியா? சனிக்கிழமை வீட்டு விட்டு ஓடி போனா பரவாயில்லையா? சந்தேகப்பட்டியா? சந்தேகப்பட்டதுனால இப்படி ஒரு தப்பு பண்ணாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நாங்க எந்த தப்பு பண்ணாத போது எங்களை பார்த்து சந்தேகப்பட்டாங்க, அதனாலதான் நாங்க இப்படி பண்ணினோம் சொல்றாங்க. புதுசா இருக்கு. சந்தேகப்பட்டனால இப்ப தப்பு பண்ணாங்க. சொல்லுங்களேன், எப்படியாப்பட்ட பையன் அவரு? நல்ல பொண்ணு திருகாணியா? ஓ, இதான் அந்த பொண்ணா? உன் பேர் என்னமா? வித்யா. நீ யாரு? முல்தானி மட்டி போட்டு மூஞ்சி கழுவாம வந்துக்கிற. என்ன கழுத்துல மஞ்சு கயிறு? மேரேஜ் பண்ணி. யார Marriage மேரேஜ் பண்ணீங்க? ஏமா? அதான் இங்க வரைக்கும் வந்தாச்சு, அப்புறம் ஏன் மறைச்சுக்கிட்டு? மஞ்சு கயிறு கழுத்துல கட்டிட்டா கல்யாணம் ஆயிடுமா? இது கிடையாது இல்ல, செல்லாது. ஏன் இப்படி ஒரு தப்பு பண்ண? ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் டிவோர்ஸ் பண்ணாம பண்ணா அது கிடையாது இல்ல. யாராவது உன்னை தப்பு பண்ண சொன்னாங்களா? தெரிஞ்சுக்கிட்டே எப்படி ஒரு தப்பு பண்ண? அவர் ஏமாத்தினாரா உன்னை? அவருக்கு திருமணம் ஆனது தெரியாதா அவனுக்கு? தெரியும். அவர் எப்படியா பக்கத்து வீடுங்கிறாங்க, தெரியாம எப்படியா இருக்கும்? உன் தரப்ப சொல்லு. நாங்க யாருமே அவனை திட்ட போறது இல்ல. ஏன் அப்படி? பழகிட்டா மறக்க முடியல. ஆமா, என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்க தான்டா வலிக்கும். ஃபிளாஷ்பேக். செத்தா புருஷன் வந்தாங்க அடிதான். யாருமே அவனை திட்ட போறது இல்ல. திட்ட போறதுன்னு அடிக்க விட்டாங்க. சும்மா முறுக்கா இருக்கும் ஐயா. பழகிட்ட மறக்க முடியலையா? விளையாட்டாது. யாரோட பழக சொன்னது? அப்படி கல்யாணம் ஆம்பளையோட, கல்யாணம் ஆன ஆம்பளையோட. என்னங்க அது எப்படி ஆயி போச்சு? படுவாவீங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க. உங்க வீட்டுல அதெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லையா? ஒழுக்கம் சொல்லி கொடுக்கலையா? சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அத மானத்தை வாங்கினியா பெத்தவங்களோட? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. ஒழுக்கம் சொல்லி கொடுத்தாங்கல்ல, அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, கட்டுப்பாடோட வாழணும், ஒழுக்கமா வாழணும்னு. ஒழுக்கம்னா என்னதுமா? அது தெரிஞ்ச நான் இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து அதெல்லாம் முடிச்சு போச்சு. அப்புறம் என்ன, ஹீரோவை கூப்பிடுங்க. கல்யாணம் ஆன ஹீரோ எங்க? கழுத்தை நீட்டினா அவரோட போனா அதுக்கு பேர் என்னது தெரியுமா? இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? அவளும் அதே மாதிரிதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கா. இதெல்லாம் ஒரு லவ்வா? கடவுளே. ஆசை வைக்காதீங்கடா, ஆபத்துல மாட்டிக்கிட்டு முடிச்சாங்கடா. பஞ்சம் பரதேசி. ஆமா, அரேஞ்ச் மேரேஜ். பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணி 2 பசங்களுக்கு துரோகம் பண்ணி உன்னை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிருக்கா. பசங்க வேற இருக்கா? வரஞ்சிருந்தா பெரிய இவங்க காவிய காதல், இதுவே ஒரு கன்றாவியான காதல். உனக்கு என்ன குறைஞ்சு போச்சு? வேலைக்கு போற, நல்லபடியா நல்ல ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல, அந்த வயசு வந்தப்போ.
அவரை கூப்பிடுங்க. வரலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அடையா அவர்தான் எஸ்கேப் போயிட்டாரா? பேசினா போறோம். விழுந்தாச்சு. சொல்லு, அதான் கூப்பிட்டுருப்பாங்க. என்ன பண்ண போற? இன்னும் யோசிக்கிறேன். போச்சுடா. சொல்லு, தைரியமா நீ என்கிட்ட பேசலாம். உன் மனசுல என்ன இருக்கு சொல்லிதான் அடி வாங்க வச்சிருக்கீங்க. பிரச்சனையே நீதான்டா. நான் உனக்கு நண்பன் மாதிரி எது இருந்தாலும் மறைக்காம சொல்லு. நீ யாரா நண்பன்? ஏதா சொல்லறதுக்கு இருக்கா? அவரை விட்டு பிரிஞ்சிடுறியா? ஆஹா, அடி வாங்க மாட்டேன். வாங்க மாட்டேங்குது. ஆனா நீங்க சொன்ன எதுவும் என் மண்டையிலேயே ஏறல. எதுக்குமா அந்த பொண்ணோட சாபம் உனக்கு? நீ நல்ல பொண்ணு இல்ல, ஏதோ சொல்ல வந்த சொல். ஐயோ, ஆரம்பிச்சிருச்சு. ஏதா சொல்லறதுக்கு இருக்காமா உனக்கு? நோ வேர்ட்ஸ். கைங்க அவரை போட்டு அடிங்க. அவன் தான் உன்னை ஏமாத்திருக்கான், புரியுதா? நீ தூக்கி போடு, நீ அவனுக்கு தண்டனை கொடு. உன்னை என்ன இன்னொருத்தன் பாத்துக்கிறது? நீ ஒண்ணு பாத்துக்கோ. நீ தூக்கி போடாம அவன் உன்னை தூக்கி போட வச்சிடாது. நீ இப்ப தூக்கி போடல வச்சுக்கோ, அவன் தூக்கி போடுவான். அவங்க சொன்னாலும் பரவாயில்ல, நான் சொல்ல மாட்டேன். ஆமா, அவருனா அவர்தான் எல்லாம் எங்க அவரு வர சொல்லு. வந்துட்டாரு? வாங்க வாங்க. ஹீரோ பாட்டி என்னையா பண்றான்? சிரிச்சுட்டு வரான். சிரிச்சாயா? ஐயோ வந்து அவங்க அவன் அக்கா அக்கா. ஓடு. ஓ, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அவங்க ஆக்ட் பண்றாங்களா? சிரிக்கிறான் அவன். என்ன அவன் மூஞ்ச போடி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் சிரிக்கிறது தெரியக்கூடாதுன்னு இந்த பேரு. இருமா அவனுக்கு ஏதோ அழுகுறாரு. இல்லையா அவன்? அழுகுறாரு. இல்ல அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு தம்பி. லியோவா இருப்பானா? பார்த்திபன் பேர் வச்சிருக்கான். கஷ்டப்படுறியா அந்த மாதிரி பண்ணிட்டோன்னு? செத்து போனதுக்கு காப்பாத்தணும் நீ ஒரு விஷயம் பண்ணுமா. நீ இந்த பக்கம் வந்து உட்காரு. என்ன யோசிக்கிறீங்க சார்? அப்பதான் இன்னும் நல்லா போட்டு அடிக்க ஐயா மாதிரியே டீல் பண்ண போறேன். எப்படி இப்படி தம்பி எந்திருப்பா, எந்திரு. நீ எந்திரு, நான் சொல்றது கேளு. அங்க போய் உட்காரு. கை கொடுவே, கை கொடுவேனா? கட்டி பிடிச்சுக்க, கட்டி பிடிடா. என்னையா அவங்கதான் நடக்குது? உண்மையான அர்த்தம். அழுறாங்களா நடிக்கிறாங்களா? என்னமோ ஆக்டிங் மாதிரியே இருக்கு. சிலது ஒரிஜினலா இருக்கும் அதுல நடந்தது. சிலதுலாம் எனக்கு தெரிஞ்சு ஆக்டிங் மாதிரியே இருக்கும். கையெடு, கண்குள்ள காட்சி பாரு. இதுதான் உண்மை. எரியுதடி மாலா. சரி விடு விடு. பாவம். ஐயோப்பா. இத பக்கத்துல எனக்கு கூட்டு வந்தியா? தம்பி கண்ணத்தோட தவளை குடுமா. பெரிய தியாகம் பண்றோம். ஆமா, எதுக்கு இப்போ சரியான திருடனா இருக்கான் அவன். அடி குழந்துடக்கூடாதுன்னு. சரி, என்ன தப்பு நடந்து போச்சாப்பா? தெரியாம நடந்து போச்சா? தெரியாம நடந்து போச்சாடே. நல்ல போன்ல பேசுவையா? எவ்வளவு நல்ல குடும்பம் உனக்கு பாரு. அவளை எவ்வளவு நல்ல குடும்பம். நல்லா வாழலாம்ல தம்பி. இப்படி வாழ்க்கை கெடுத்துக்கிறியே. உன் கெப்பாசிட்டி என்னன்னு உனக்கே தெரியலையேடா. நீ நல்லா வாழ வேண்டிய பையன்டா. இப்படி போய் வழுக்கி விழுந்துட்டியேடா. பேசணும் 3 வருஷம் போகணும். 3 வருஷம் இவ்வளவு லவ் பண்ணினேப்பா. மறுபடியும் எப்படி அவ்வளவு லவ் பண்ணி? 3 வருஷம். சரி, முதல்ல நீ ஏதாவது சாப்பிடு. கை நடுங்கறத பார்த்தா எனக்கு கஷ்டம். சாப்பிடா. என்னது நஞ்சு கலந்திருப்பதை போதி தர்மன் அறிவிக்கிறார். என்ன விஷம் வச்சுட்ட? நீ இப்ப பண்ணியே ஒரு துரோகம். அது மனைவி உனக்கு பண்ணிருந்தா நீ ஏத்துப்பியாப்பா? அவ பண்ணக்கூடாது, நீ பண்ணுவல. தப்பு இல்ல? தப்பு தானே? கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். கண்மணியே, உன்னை காதலித்ததேன் தப்புத்தான். தப்பு திருத்தலாமா? அவளை போய் நல்லா வாழ சொல்லு. சொல்லு தம்பி. நீங்க வீட்டுக்கு போய் உங்க அம்மா அப்பா பார்த்து வச்சு மாப்பிள்ளை கட்டிக்க. எங்க அம்மாவுக்கு நல்ல மருமகனா எங்க வீட்டுக்கு நீ.
மாட்டியா? நான் பொண்டாட்டி பிள்ளையோட போயிடுறேன். நான் செஞ்ச தப்பு தான், என்ன மன்னிச்சு. என்னடா பாகுபலி, உன் பொண்டாட்டிக்கு எல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்துட்டாளா? பொண்டாட்டி தலகாணி மந்திரம் போட்டதானே உனக்கு? நீதான் ஆசை காமிச்சியாமே. அப்படியா? ஆசையா பேசுனியா அவள்கிட்ட? ஃபோன்லாம் பேசுவாங்க மேடம், பேசுவேன் நான். உன்னை முதுகு தொலைச்சு இதான் லாஸ்ட் பாஸ்ட் உனக்கு சோத்த பேசத்து வச்சிருவேன். சின்ன பொண்ணு நீ, எவ்வளவோ கிடக்கு. இவனை விட எவ்வளவோ நல்ல மனுஷன் உனக்கு வருவான் வாழ்க்கை துணையா. இன்னும் 5 வருஷத்துல ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாம் பின்னாடி தான் சுத்துவாங்க. டெய்லி 10 லவ் லெட்டர் வரும். அப்புறம் நான் என்ன அப்படியே வளர்த்தி வச்சுட்டாங்க. பாவம் அந்த பொண்ணு தான். பார்த்திபன், நீ அழுத பயங்கர எமோஷனலா என்னங்கிறதுனால தான் உன்னை திட்டல. அது எப்படி இப்ப மனசு வருது? பொண்டாட்டி வீட்டுல பிளானிங்கே தான் இருக்கும்போது இன்னொரு பொண்ணோட தொடர்பு. 2 பொம்பளை பிள்ளைகளை பெத்து வச்சுக்கிட்டு ஏதாவது திட்டிடுவாங்க அடிச்சுடுவாங்கன்னு ஆக்டிங் போட்டாரு. மனசு மாறிச்சு இங்க வந்து உட்கார்ந்த உடனே. இப்பதான் கேக்குறேன். திவ்யா, நல்ல முடிவு எடுக்கிறியாமா? அது யாரியா? ஒரு பையன் உட்காந்துருக்கான். இந்த சைடுல ஒரு பையன் உட்காந்துருந்தான். பாத்ரூம் போயிட்டு வயிறு கலக்கி பேரு அதான் 2 பேர் இருக்காங்க பாரு. 2 பசங்க. அவ்வளவுதானா? டப்பாரி. ஆனா இதெல்லாம் முன்னாடி நான் டிவியில போடும்போது இன்னைக்கு என்னையா என்ன நடக்க போகுது, இன்னைக்கு என்ன பிரச்சனை, இதையும் கொண்டு பார்த்துட்டு இருந்தோம் முன்னாடிலாம். ஆனா இது சிலது உண்மையா பொய்யா? ஏன்னா இதுலயே நிறைய பேர் இந்த ஒருத்தவங்க சாமியார் எல்லாம் ஆனாங்க, இன்னொருத்தவங்க நிறைய பேர் இதுல வந்தவங்க அதுக்கப்புறம் வித்தியாசமா ஏதோ பண்ணிட்டு உண்மையா இருந்திருக்கு. போப்போ கொஞ்சம் டிஆர்பியும் அவங்களுக்கு வேணும்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வரும்போது பல்ல கட்டிட்டு வந்தோம், வாயை புத்திட்டு சிரிச்சான். எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அழுற மாதிரி பண்ணான். எனக்கு தெரிஞ்சு ஒரு சிரிச்சு போடுவான்னு மூஞ்ச கீச்ச முடிக்கானோ இருக்கலாம். ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு அடி வாங்க வச்சுட்டாங்க அந்த பொண்ணு. இவரு என்னன்னா இது வந்து அரேஞ்ச் மேரேஜ் பிடிக்கல, இப்படி போனாருன்னு அதையும் ஒத்துக்க முடியாது. இப்படி போனாருன்னு ஒரு காரணம் ஒண்ணு சொல்லுவாங்க. இது லவ் மேரேஜ் தான். போய் பார்த்து புடிச்சு அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணி அதை கட்டி விட்டு இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணுதான் இப்ப பாவம். என்ன கன்றாவியா இது. அந்த பொண்ணு மேலேயும் தப்பு இருக்கு. இவரு ரொம்ப ஓவர். இவரு திருப்பி இன்னொரு பொண்ணை கரெக்ட் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? எனக்கு அதான் புரியல. இது அழுது அப்படியே ஏமாத்திட்டு திட்டே வாங்காம தப்பிச்சிட்டாரு. ஊர்ல ஒரு பொண்ணு கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணி இன்னொரு பொண்ணு வேற கல்யாணம் இது நடக்கிறது தானே. இது ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகிறதுக்கு அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொடுமையா இருக்கு பார்க்கும்போது. ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.